ஹாய், நம்ம இந்த வீடியோவில் நெல்லிக்காய் கேண்டி எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீட்டில் காய்ச்ச தோப்பு நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கேன். அது இட்லி சட்டியில் நம்ம இட்லி குத்து வச்சு நம்ம அது மேலே நெல்லிக்காவை வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த நெல்லிக்காய் வேக ஒரு 10 நிமிஷம் போதும். நெல்லிக்காய் வெந்துருச்சு. வெந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா, கொட்டையை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த சதை பகுதியெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம மிக்ஸியில் நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்ஸ்க்கு வர மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இதில் இஞ்சி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சால்ட்டு, தண்ணி ஊற்றாமல் இந்த நெல்லிக்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். நெல்லிக்காவை வானலில் சேர்த்து நம்ம நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நான் 1 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நல்லா இனிப்பு வேணுன்னா கூட சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையை நான் என்கிட்ட வெல்லம் இல்லாதனால நான் சர்க்கரை சேர்த்து செஞ்சுருக்கேன். வெல்லத்தில் செஞ்சால் இதோட டேஸ்ட் இன்னும் செம்மையாக இருக்கும். உங்களுக்கு வெல்லத்தில் செஞ்சு காமிக்கணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் வெல்லத்துலேயும் செஞ்சு காமிக்கிறேன். இது நல்லா நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம டேஸ்ட்டுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நம்ம கிளறி விட்டு வரும்போது இது கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்கோம். நல்லா திக்காக ஆனவுடனே நம்ம பிளேட்டில் வச்சு நம்மளுக்கு வேண்டிய ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம ஷேப் மட்டும் பண்ணி வச்சுட்டு நல்லா ஆறிட்ட பிறகு நம்ம கட் பண்ணணும். இல்லை நல்லா ஆறாததுக்கு முன்னாடி எடுத்தோன்னா அந்த ஷேப் நம்மளுக்கு வராது, நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது வராது. அதனால் நல்லா ஆற விட்ட பிறகு தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ ஸ்பூனில் அது நெல்லிக்காய் கேண்டி ஒட்டும். அதனால் ஸ்பூனில் லைட்டாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிட்டோன்னா ஒட்டாமல் வரும். நம்ம ஷேப் மட்டும் பண்ணிவிட்டு ஆறிட்ட பிறகு நம்ம கட் பண்ணி பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம தினைக்கும் ஒன்று சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது சின்ன பசங்களும் இந்த நெல்லிக்காய் மிட்டாயின்னு சொல்லி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க.
நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு முறை இது நெல்லிக்காய் கேண்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப உடம்புக்கு நல்லதும் கூட. இது ஃப்ரிட்ஜில் சேவ் பண்ணி தினைக்கும் ஒன்று சாப்பிட்றது ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.